ஃப்ரெண்ட்ஷிப். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப். அதான் நான் சொன்னேன், டேய் 10 வயதானால் ஆண் மகனாக இருந்தால் உன் தாயோடு நீ படுக்காதே, 10 வயதானால் பெண்ணாக இருந்தால் நீ தந்தையின் பக்கம் படுக்காதே. இஸ்லாம் சொல்லிச்சா இல்லையா? இஸ்லாம் சொல்லிச்சு. ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான். இஸ்லாம் சொல்லிச்சு, ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் மூன்றாவதாக சைத்தான் இருக்கிறான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் பதறடித்துக் கொண்டு 12 ஆண்டு காலம் சிறைச்சாலை வாழ்க்கை எதற்கு அனுப்பிச்சாங்க தெரியுமா? இந்த பெண்கள் வலையிலே விழுந்து விடக்கூடாது என்பதற்காக பயந்து போய் இந்த உலகத்தை பெண்கள் அனுபவித்து சுகத்தை அளிப்பதை விட சிறைச்சாலையை வாழ்வதை சிறந்த யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் சென்றார்களே, அதான் இதுக்கு காரணம். ஆனா அந்த பெட்டைங்க படிச்சது முட்டாளுக, டிகிரி படிச்ச அல்பமான படிப்பு, 12ஆம் வகுப்புக்கு மேல 3 ஆண்டு, ஜஸ்ட் 3 years ஓவர் than +2, 3 ஆண்டுகள் படித்து விட்டு இவளுக்கு பீத்துறாளுங்க. இவளுக்கு சொல்றாளுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல என்ன தப்பு இருக்கு? நாங்க நண்பனாக பழகுகிறோம். சொல்றேன் இல்ல, கரெக்ட், நண்பனாக பழகுகிறோம். இப்படிதான் பழகிருக்கா. இன்னைக்கு தினமலர் பத்திரிகை எடுத்து பாருங்க, நான் பேரபுலா சொல்றேன். சிவானந்தம் கிரவன், தீபன் குமார், நவீன், ஹரிஹரன், அரவிந்த், சந்தோஷ், 5 பேரும் எல்லாரும் 19 வயசு. வயசையும் பார்த்துடுங்க, ஒருத்தன் கூட வயசு எல்லாம் ஈக்குவல் வயசு, 19 19 19 19. இந்த பெண்ணிட்ட தோழமையா இருந்திருக்கான். இந்த பெண்ணோட தாயார் ஒரு விதவை பெண்மணி, ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்கிறாங்க. இவ்வளவு என்ன பண்ணிருக்கா, இந்த பசங்க வீட்டுக்கு வரும் போதெல்லாம் என் பிள்ளையோட நண்பர்கள் என்று சொல்லியே வீட்டில் வச்சு சாப்பாடும் போட்டிருக்கா. இவன் 5 பேரும் ஒரு நாள் என்ன செய்யறான், பொலிச்சலூர்ங்கிற ஊர்ல இருந்துகிட்டு அவனுடைய நண்பன் வீடு, அவனுடைய அரவிந்த் சந்தோஷங்கிற வீட்டில் இருந்துகிட்டு ஒரு போன் அடிக்கிறான். இந்த சிவானங்கிற போன் அடிச்சு, இந்த மாதிரி அரவிந்துக்கு வந்து உடம்பு சரியில்லை, ரொம்ப உடம்புக்கு முடியல, சீரியஸ் ஆயிட்டான், வீட்டில் தான் பத்திரம், இப்ப ஆஸ்பத்திரியில் கூட்டிட்டு போய் நீ வான்னு சொல்லி இந்த போன்ல பெண் நினைச்சிருக்கான், போன்ல அழைச்சிட்டான். இவன் என்ன பண்ணிருக்கணும், போமா அம்மாட்ட சொல்லிட்டு வரணும்ல, இவன் தான்